நம்மள வீட்டில் விடாமை எழுதுவர். இதெல்லாம் பரபிரம்மத்துக்குன்னு இருக்கிற லட்சணங்கள். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாசயக்கா கஹா புண்டரீகநயனா, யார் ஒருத்தன் தாமரக்கண்ணனோ, யார் திருவுக்கும் திருவாகிய செல்வனோ அவனேதான் பரம்பொருள்னு பார்த்தோம் இல்லையோ. அதை இந்த கேசவ நாம சொல்றது. க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம். கேசவங்கிறத பிரித்தால் க ஈஷ வ என்று பிரியும். கானா பிரம்மாவுக்கு வாச்சகம், ஈஷங்கிறது பரமசிவனார சொல்லும், வ நியாமகன் நியந்தா. இந்த ரெண்டு பேருக்குள்ளும் புகுந்து அந்தர்யாமியாக நியமிக்கிறான் இல்லையோ. பெருமானுக்கே உண்டான ஸ்வரூபம் ஏது? எல்லோருக்கும் தான் நியந்தா, ஜகத்துக்கே சர்வேஸ்வரங்கிற ஸ்வரூபம். அதவ கேசவநாமம் சொல்லி கொடுத்துரும். அடுத்தது ரூபத்தை சொல்லுமோன்னா கேசவா பிரசஸ்த கேசபாஷா, நீண்ட குழல் இருக்கிறதான் கேசவநாமம் சொல்லும். சபரி பெருமாளா திருக்கண்ணபுரத்தில் சேவை சாதிக்கிறார். கருகருகருன்னு குழலோட சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ. அப்பப்போ பெருமாளுக்கெல்லாம் சௌரி கொண்ட சாத்துவா. அந்த குழல் அழகே தனி. நம்மாழ்வார் பெருமானுடைய குழலுக்கு ஒரு சாமியை எங்கேயானு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தார். கொள்கின்ற கோளிரலை சுகிர்ந்திட்ட உட்கொண்ட நீல நன்னூல் தழகொல் அன்னுமாயன் குழல்னு ஆழ்வார் பாசுரம். பெருமானுடைய திருக்குழல் ரொம்ப கருப்பாக இருக்குமா. எத்தனை கருப்புன்னு ஒரு திருஷ்டாந்தம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தார். அமாவாசை காலராத்திரி இருட்டா எடுத்துங்கோன்னார் ஆழ்வார். இருட்டெடுத்து நன்னா பட்டை போட்டு நூல் நூலாக வாங்குங்கோ, யந்திரத்தில் கூட்டு நன்னா அதுக்கு மெருகேற்றி ஒரு கத்தையா இந்த கையில் பிடிச்சின்னு கண்ணன் குழலை பாருங்கோ, ரெண்டும் சமமா இல்லைன்னு முடிச்சுட்டார். அழ்வீர் இதை முதல்லையே சமம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. இத்தனை பாடுபட்டு அமாவாசை ராத்திரி எடுத்து யந்திரத்தில் கொடுத்து இத்தனை பளபளப்பேத்திட்டு பார்க்கணுமான்னா இல்லேன்னு சொல்றதுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும் இல்லையோ. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத சொல்லிட்டு போடலாமா? இதைத்தான் பட்டர் தெரிவித்தார். பெருமாளிடத்துல போய் உன் பிரபாவத்தை பாடுறதா வந்திருக்கேன், பாடுடுவீரான்னு கேட்டான் பெருமான். ஆதிசேஷனுக்கு இருக்கிற 1000 பணங்களே எனக்கு கொடு, 1000 நாக்க வச்சுன்னு பாடுறேன்னார். 1000 நாக்கு கொடுத்தா பாடிடுவீரான்னு கேட்டான். கொடு அப்புறம் சொல்றேன்னார். வாங்கினுட்டு பதில் சொன்னார், பாட முடியாதுன்னார். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். என்ன பாட முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 நாக்கு வேணுமா? அப்புறம் பாடுறதுக்கு எத்தனை நாக்கி தேடி போக? ஆக கொள்கின்ற கோளிரலை சுகிர்ந்திட்ட உட்கொண்ட நீல நன்னூல் தழைகொல் அன்று மாயன் குழல். அத்தனை கருத்த குழலொல்லிய மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழான்னு திருவங்கியாழ்வார் பாசுரம். அந்த கருப்பு குழலே தான் இங்கே கேசவகான்னு சொல்லப்பட்டது. ஆக ரூபத்தினுடைய அழகு கேசவ நாமத்தாலே கிடைக்கும். மூணாவது ஸ்வரூப ரூப குண. பெருமானுக்கு எத்தனை குணங்கள் இருக்கு. கருண உண்டு, கிருபை உண்டு, தயை உண்டு, வாத்சல்யம் உண்டு, சௌசல்யம் உண்டு. அதுல இங்க எந்த குணம் காட்டப்படுறது? அடியார்களுடைய பாபங்களை அபகரிக்கக்கூடிய குணம் காட்டப்படுகிறது. கேசவா கிளேசநாசனஹான்னு சொல்லுவார்கள். நம் சமஸ்த பாபங்களையும் தொலைச்சுடுறானோ இல்லையோ. கேசவா என்ன கெடும் இடர் ஆயவெல்லாம் கெடும். ஒரு தடவை கேசவான்னு சொன்னா நீ இத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கிற பாபம் போயிடுங்கிறார் ஆழ்வார். அது என்னமா சுவாமி, 100 வருஷமா நான் பாபத்தை சேர்த்திருந்தா ஒரு 10 வருஷம் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, பாபம் போகும்னு சொன்னா கொஞ்சமான மன சமாதானம் அடையும். ஒரு தினம் சொன்னா போயிடுமான்னா அங்கேயே பெரியவாச்சான்ல திஷ்டாந்தம் கொடுத்தார். ஒரு மலைக்கொகையில 100 வருஷமா இருட்டு மண்டி கிடந்து தான். ஆரோரு மகாத்மா நல்லவர் ஒருத்தர், அவர் விளக்கேற்றி வச்சு இருட்டை போக்குவோன்னு கொண்டு போய் ஒரு விளக்கேற்றினார். அந்த இருட்டு உடனே சொல்லித்தான், நான் இப்போ ஓட மாட்டேன், நான் 100 வருஷமா இருந்தேனோ இல்லையோ, நீ ஒரு 10 வருஷமா நீங்க விளக்கெறிஞ்சாத்தான் நான் போவேன்னு சொல்லுமோ. 100 வருஷம் இருந்தாலும் 1000 வருஷம் இருந்தாலும் விளக்கேற்றின உடனே இருட்டு ஓடித்தானே ஆக வேண்டும். அதே போல கேசவா என்ன கெடும் இடர் ஆயவெல்லாம் கெடும். ஒரு இடத்துல பன்மையை உபயோகப்படுத்தியிருக்கார் ஆழ்வார், மற்றொரு இடத்துல ஒருமை. கேசவா என்னன்னு ஒரே திருநாமம் ஒரே தடவை சொல்றார். ஆனா இடர் ஆயவெல்லாம் கெடும், இத்தனை நாள் சேர்த்திருக்கிற பாபம் போகுங்கிறார். ஒரு தடவை கேசவநாமத்தை சொன்னதுக்கு இத்தனை பாபங்கள் போகும்னா வாழ்க்கையில பல தரம் சொன்னோம்னா பாபம் அண்டவே அண்டாதுன்னு தானே பொருள். அதனால அது குணத்தை சொல்லும். சமஸ்த பாபங்களையும் போக்கி விடுகிறான். மூணாவதும் பார்த்துட்டோம். கடைசியாக்குறது விபவம். அவன் சேட்டி தங்களை சொல்லணும் இல்லையோ. கேசவஹா கேசி ஹந்தா, கேசிங்கிற அசுரனை கொன்ற சேட்டித்தத்த கேசவநாமம் நமக்கு சொல்லும். கேசவாங்கிற ஒரு திருநாமமே ஸ்வரூப ரூப குண விபவங்களான சேட்டிதங்கள் எல்லாவற்றையும் சொல்லும்னா அப்ப இத்தனை திருநாமங்களுக்கு எத்தனை ஏற்றம் இருக்கும். இந்த திருநாமத்தை நாம சொல்றதுனாலே காவலுக்குள்ள இல்லாம நாம இந்திரியங்களை வச்சுட்டாலும் சொல்ல சொல்ல இந்த நினைவுகள்லாம் நம்ம மனசுல வரும் இல்லையோ. அந்த கேசவனை சேவிக்கணும்னு கண்ணு ஆசைப்படும், கேசவனை கேட்கணும்னு காது ஆசைப்படும், அவன் திருவடிகளை தொட்டா தேவலேன்னு கை ஆசைப்படும். ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசியும் மூர்த்தன்னு நமாதோக்ஷஜம் என்ன தலைகள் அவன் திருவடிகளில் வணங்கணும்னு ஆசைப்படும்.
ஆரம்பத்தில் இந்திரியங்களை கட்டுக்காவலுக்குள்ள வைக்காதா போல தோணுமே தவிர நாமத்தை சொல்ல சொல்ல தானே அவைகள் கட்டுக்காவலுக்குள்ளே வந்துவிடும். ஏன்னா பெருமான் திருமேனிக்கு பட்டர் பேர் கொடுத்திருக்கார் சுபாஸ்ரயம்னுட்டு. சுபாஸ்ரயம் ஆஸ்ரயாணிர் அங்கராஸ்தவத்தில் சாதிக்கிறார். நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் கொண்டு போய் அவன் திருமேனியில் வச்சுட்டா அது தெரியாதபடிக்கு அவன் திருமேனி கட்டுக்குள்ள கொண்டுரும். ஏனென்றால் ஹிருஷிகேஷன் பெருமானுக்கு திருநாமம் இல்லையோ. ஹிருஷிகங்கள்னா இந்திரியங்கள். ஹிருஷிகேஷன் இந்திரியங்களை கட்டுக்குள்ளே வைத்திருப்பவன், இந்திரியங்களை ஜெயித்தவன். நமக்கு தோணும் அவர் இந்திரியங்களை அவர் ஜெயிச்சதுக்காக இந்த பேரானா அது ஒன்றும் பெரிய பேரே இல்லை. பெருமான் போய் தன் இந்திரியங்களை ஜெயிக்கிறான்ங்கிறது பெருமை என்ன? யாராருக்கு எது ஸ்வபாவம் எது பிரபாவம்னு பார்த்துக்கணும். சாமான்யமாக நல்ல சங்கீதம் பாடக்கூடிய ஒருத்தர் 50 வருஷமாக பாடிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த சுவாமி இன்னைக்கு ரொம்ப அழகாக பாடினா பெருசாக கொண்டாடவே மாட்டா, அது அவர் ஸ்வபாவம் சுவாமின்னுடுவா. அதே இப்போ புத்தம் புதுசாக ஒருத்தர் பாட ஆரம்பிக்கிறார், சின்னவாளாக ஒருத்தர் 4 வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்னாலே பிரபாவம்னுவா. வயசாயிடுத்துன்னா பிரபாவமே ஸ்வபாவமாக போயிடும். பெருமானை பொறுத்தவரை எல்லாமே ஸ்வபாவம். அவருக்கு எத்தத்தான் நம்ம பிரபாவம்னு சொல்ல போகிறோம். ஏதோ ஒன்று அவருக்கு இயற்கை இல்லைன்னு சொன்னால் அதை பிரபாவம்னு ஏற்றலாம். மொத்தமே பெருமானுக்கு ஸ்வரூபம் தானே. அதனால் அவனை பொறுத்தவரை ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்கிறான். நமக்கு ஸ்வரூபமாகட்டும் ரூப குண விபவங்கள் இது எதுவாக இருந்தாலும் இந்த நாமத்தை நாம சொல்ல சொல்ல நம்முடைய அநேக கால ஆர்ஜித்த பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போறது இல்லையோ. அதனால தான் இந்த இடத்துல ஆழ்வாரும் கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும்னார். இந்திரியங்களை நாம் காவலுக்குள்ள வைக்காத விட்டாலும் மெதுமெதுவே நாமங்களை சொல்ல சொல்ல அவன் பால் நம் இந்திரியங்கள் ஈர்க்கப்படும். இது ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொன்னார், காவலுக்குள்ளேயே வைக்கலாம். ஏன் காவலுக்குள்ள இந்திரியங்களை வைக்க வேணும்? விஷ்ணு தர்மத்தில் விசாரிக்கிறார். இந்த மனசு இருக்கே ந யோக யோக்கியா மனசு. இந்த மனசு என்பது யோகத்துக்கு யோக்கியமான மனசு அல்ல. ஏனென்றால் அனிர்ஜித ஜெயிக்கப்படாத காமக்ரோதம் முதலானவர்கள் நம்ம மனசில் இருக்கும் இல்லையோ. ராகாதிபிர் அனிர்ஜிதை, ராகம் முதலானவங்களை ஜெயிக்காமல் போனால் நம்மால் யோக மார்க்கத்திலே ஈடுபட முடியாது. அப்போ ஈடுபடுறதுக்கு காமக்ரோதங்களை ஜெயித்தாக வேண்டும். அதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் தான். அதனால கட்டுக்காவலுக்குள்ள புலன்களை வைத்தாலும் சரி, காவல் இல்லாமலே புலன்களை நாம் மேய விட்டாலும் சரி, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து இந்த கலி கோலாகலத்திலேயே தாண்டு வச்சிரும் சாஸ்திரநாமம். கலிபுருஷன் நம்ம படுத்தும் பாடு கிருத திரேதா துவாபர கலி 4 யுகங்களுக்குள்ளே ஒரு கோணத்தில் பார்த்தா கலியுகம் ரொம்ப மோசம், அதர்மன் தலைவிரித்தாடும்னு. இன்னொரு கோணத்தில் பார்த்தா கலியுகத்துக்கு தனிச்சிறப்புகள் உண்டு. ஏன்னா சுலபமான உபாயங்களாலே கலியுகத்தில் தான் பகவானை அடையவே முடியும். அதை பற்றி அழகாக ஒரு பிரமாணமும் சொல்லுவார்கள். தியாயன் கிருத்தே யஜன்யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்த கேசவம். கிருத்தயுகத்திலே தியான மார்க்கத்தாலே பெருமானை அடைய வேண்டும். கிருத்தே தியாயத்தோ விஷ்ணும். கிருத்தயுகத்திலே யாரொருத்தன் விஷ்ணுவை தியானம் பண்ணுறானோ, தியான மார்க்கம்ங்கிறதே கஷ்டம்தான். நம்ம கண்ணு காது மூக்கெல்லாத்தையும் அடக்கிண்டு பெருமானை பற்றி தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு ராமானுஜர் தெரிவித்தாரோ இல்லையோ. ஒரு தைலதார விடராப்புல பெருமானை பற்றி தியானம் பண்ணோம்னா அந்த அளவுக்கு சக்தி ஞானமும் கிருத்தயுகத்தில் இருந்தவாளுக்கு உண்டு. அது அடுத்த யுகத்திலே இல்லைன்னு விட்டார். நாம் கண்ணு காதை போத்தின்னு 10 நிமிஷம் நினைக்கணும்னு உட்காருவோம். அப்போ தான் ஊர் அலுவல்கள் அத்தனை ஞாபகத்துக்கு வரும், வம்பத்தனையும் தோணும். பெருமாளுக்கு திருவாராதனம்னு கார்த்தால் 1/2 மணி வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. அதுக்குள்ளே தான் எங்கெங்கே எது நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே இவர் நாழி ஒதுக்குவர். அதனால் தியானத்திலே அடக்குவதுங்கிறது சிரமம். அது கிருத்தயுகத்துக்குன்னு இருக்கிற உபாயம். யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம். அடுத்த யுகம் வந்தது திரேதாயுகத்திலே. யாக யஜ்ஞங்களை பண்ணி பெருமானை அடைய வேண்டும். அது தியானம் பண்ணுறதை விட சுலபம். ஏன்னா காய்கமாக எடுத்து இல்லையோ. தியானம்ங்கிறது மானசம், மனத்தாலேயே சிரமப்பட்டு செய்ய வேண்டியது. எதுவும் மனசால செய்யணும்னா கஷ்டம், உடலால் செய்யினா சுலபமாக பண்ணிடுவா. இப்போ பெருமான் சன்னிதானத்துக்கு போகிறோம், முமுட்சுப்படி தெரிஞ்சுக்கணும், ரகசியத்திரைய சாரம் தெரிஞ்சுக்கணும், மனத்தால் நன்னா மகாவிஸ்வாசத்தோட பெருமான் அணுகணும்னா 4 பேர் உட்காண்டிருப்பா, காலக்ஷேபத்தில் 10 பேர் உட்காண்டிருப்பா. அதே நன்னா கோலம் போட்டு மெழுகி பெருமாளுக்கு நிறையா பூ தொடுத்து சந்தன அலங்காரம் பண்ணணும்னா 100 பேர் 1000 பேர் வந்து சேருவா. என்னைக்கு நான் காய்கமாக கைங்கிறதுக்கு நிறைய பேர் வருவா. ஏன்னா பண்ணுவதும் சுலபம், பலமும் நிச்சயம். மானசம்னா நமக்கே நம்ம பேரில் ஒன்றும் விஸ்வாசம் ஏற்பட மாட்டேங்கிறது சொல்லி. ஆனால் அடுத்த யுகத்தில் பெருமான் மாற்றிவிட்டான். யஜன்யஜ்ஞைஹி திரேதாயாம். யாக யஜ்ஞங்களை பண்ணி திரேதாயுகத்தில் அவன் அடைய வேண்டும். 3வது யுகம் துவாபரம் வந்தது. துவாபர யுகத்திலே அர்ச்சையன்னு
பரிச்சர்யாயாம்னு சொல்லுவார்கள். பரிச்சர்யாங்கிற கைங்கரியங்களை நிறைய பண்ணி பண்ணி துவாபர யுகத்திலே பெருமானை அடைய வேண்டும். கைங்கரியம் பண்றதுக்கு கூட இப்ப ஸ்ரத்த குறைஞ்சு படுத்துன்னா கலியுகத்தில் அவனை அடைவதற்கு ஒரே வழி என்ன? யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்த கேசவம். இந்த கீழ் 3 யுகங்கள்ல எத்தத்தை பண்ணி பெருமானை நாம் அடைந்தோமோ அதத்தனை நாம சங்கீர்த்தனத்தாலேயே கலியுகத்திலே நாம் பெற்றுவிடலாம். கீழே இருக்கிறதெல்லாம் கஷ்டமான உபாயங்கள். இது ரொம்ப பண்றதுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய உபாயம். இதைத்தான் சூக்கரன் சொன்ன சுகரோபாயம்னு சொல்லுவார்கள். சூக்கரம்னா பன்றி, அவர் சுக்கரம்னா சுலபமா பண்றதுக்கு உபாயம் சொன்னாரா. இந்த மாதிரி சில வாச்சகங்கள்லாம் பெரியவாச்சான் பிள்ளைக்கு நிகர் அவர் தான். எழுதினார்னா மாத்திரத்துக்கே வழி இருக்காது. சில சொற்கள் எங்கெங்க போடுறாரோ அவ்வளவு அழகா கச்சிதமாக பொருந்தி இருக்கும். சூக்கரம்னா வராக பெருமான், அவர் சுகரோபாயத்தை பூமி பிராட்டிக்கு சொல்லுகிறார். பத்யுகு தட்சிண பாணி பங்கஜ புடே விநியஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். வேதாந்த தேசிகன் அழகா சாதிக்கிறார். பிராட்டியை நிலமகளை தான் பூமியுத்தரணம் பண்ணினான் எம்பெருமான். எடுத்து இடது திருமடியிலே வராகப் பெருமான் அமர்த்தி வச்சிருக்கார். நிலமடந்த தன இடந்து புல்கி கோட்டிட வெற்றருளிய என் கோமான் கண்டீர். ஆழ்வாருடைய பாசுரம். பாசு தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஆண்டாளுடைய அற்புத பாசுரம். எடுத்து இடது மடியில் வச்சுருக்கான். மேனி இன்னும் நடுங்கிறது பூமி பிராட்டிக்கு. ஹிரண்யாக்ஷன் கொண்டு போய் ஒழிச்சு வச்சானோ இல்லையோ, பெருமாள் மெதுவாக கேட்டார், அதான் ரட்சிச்சுட்டேனே, இன்னும் எனக்கு உனக்கு நடுக்கம்னுட்டு. பிராட்டி பிரார்த்திக்கிறாய், என்ன ரட்சிச்சுட்டீர், ஆனால் நம் குழந்தைகள் அத்தனை பேரையும் ரட்சிக்கிறதுக்கு உபாயம் சொல்ல வேண்டும். அப்பதான் பெருமான் தன் வலது திருக்கைகளால் பிராட்டியினுடைய 2 கையும் இப்படி தாங்கி பிடிச்சிருந்தானான். நீங்கள் எங்கள் திருவிட வந்த திவ்யதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே பெருமான் வராக பெருமானா சேவை சாதிக்கிறார். மகாபலிபுரம் திருக்கடன் மல்லைக்கு போனால் பெருமாள் சன்னதி, தலசேன பெருமாள் சன்னதி இருக்கே, அதை தாண்டிண்டு பின் தெரு வழியாக போனால் பின்னாடி ஒரு பெருமாள் இருக்கார். அவர் திருவலவெந்தை வலது திருமடியிலே பூமி பிராட்டியோட சேவை சாதிக்கிறார். ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனால் பூவராக பெருமான், அந்த இடத்துல அற்புதமாக அழகா அப்படி கையை வச்சுன்னு குள்ளமான வடிவத்தோட பெருமாள் ரொம்ப அழகா சேவை சாதிக்கிறார். இந்த இடது திருமடியில் உட்கார்ந்துட்டா 2 திருவடிகளை பூமி பிராட்டி கீழே நீட்டின்னு இருக்கா. திண்டு அணை கொடுத்தா அப்புறம் இவர் வலது கையை கொடுத்துனுட்டார். இடது கையை இப்படி வச்சிருந்தா பர்யங்கயந்தி புஜம், அதில் சாஞ்சு நுட்டாலாம் பூமி பிராட்டி. என்ன சொல்ல வரார் பெருமாள் இதனால? என்ன, என் திருவடிகளை 10 இருக்கட்டும், நான் முதல்ல எந்த திருவடியை எடுத்து காட்டுறேனோ அதை முதல்ல 10 பூமி பிராட்டி தானே ஆண்டாளாக பிறந்தாள். வராகப் பெருமானை பற்ற ஆண்டாள முன்னிட வேண்டும், கண்ணனை பற்ற நப்பின்ன பிராட்டியை முன்னிட வேண்டும், ராமனை பற்ற ஸ்ரீதேவின் அவதாரமான சீதையை முன்னிட வேண்டும். இதை நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா. அதனால அந்த வராகப் பெருமான இடத்துல இப்போ பிராட்டி பிரார்த்திக்கிறாள், என்ன ஆபத்து தீர்த்துட்டீர், நம் குழந்தைகளுக்கு ஏதானு சொல்லிக் கொடுக்க வேணும். அனந்தாழ்வான்னு ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர்களுக்குள்ளே ஒருத்தர். அவர் திருவேங்கடம் திருப்பதிக்கு சென்று புஷ்ப கைங்கரியம் பண்ணி வாழ்ந்தார். அவர் கோதா சதுஷ்லோகின்னு 4 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். இந்த கோதனாச்சியாருடைய வைபவம் வராக புராணத்தில் அவள் பெருமானிடத்தில் கேட்டுண்ட உபதேசம் அங்கு சாதிக்கிறார். ஸ்வஸ்ஸ கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். தன்னை வாயினாலே பாடுவது, மனத்தாலே சிந்திப்பது, கைகளாலே தூய மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணுவது. அங்க பெரியவாச்சன் எடுத்து தெரிவிக்கிறார். ஓ, இந்த 3க்குள்ள எத்த முதல்ல எடுத்து காட்டினார் பெரியவர்? ஸ்வஸ்ஸ கீர்த்தனம் என்ன, பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் பிரபலம். என்ன, இந்த திருவனந்தாழ்வான் அனந்தாழ்வானுடைய ஸ்லோகத்தில் இருக்கிறபடியால் 3 உபாயங்களிலேயும் மிகச்சிறந்தது, செய்து தலை கட்டக்கூடியது நாம சங்கீர்த்தனம். அதனால கலியுகத்திலே நமக்கு பலத்தை கொடுக்கும்னா ஒரு நல்லது மட்டும்தான் கலிபுருஷனுக்கு உண்டு. அதுதான் இது. இது எத்தனையோ சிரமங்கள் இருந்தாலும் அனந்த கோரமான இந்த கலியுகத்து கூட அஸ்தேகோ மகான் குணா, ஒரே ஒரு மகாகுணம் மட்டும் இந்த கலி கொண்டு, அந்த குணம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் என்னால் சகல பாபங்களையும் தொலைத்து விடுங்கிறது தான் அந்த குணம். அதே விஷயத்தை தான் பெரியவாச்சன் அழகா சாதித்தார். ஒரு இடத்துல நீண்ட சூத்திரம் ஒன்று எழுதி வைத்தார். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவன் திருநாமம், அவன் தன்னை இல்லை செய்கிறவர்களும் அவன் திருநாமம் கொண்டு காரியம் கொள்ளா நிற்பர். வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். திருநாமம் சொல்லுகைக்கு யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டா, இதுதானே யோக்கியத்தையை பண்ணி கொடுக்கவற்று. நீண்ட சூத்திரம் எழுதி வச்சார். கட்டி பொண்ணுங்கிறது தங்கம், ஆபரண தங்கம், கட்டி தங்கம்னு 2 சொக்க தங்கம்னு வச்சுருக்க முடியும். சொக்க தங்க போலத்தை தான் பெருமாளம்.
அதனால் அடிக்கடி அவர் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார். சொக்க தங்கத்தை ஆபரணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் துளி வேற தானு சேர்த்து 24 22 ஆக்குறோம், 22 20 ஆக்குறோம். அப்புறம் தானே சங்கிலி மோதிரம்லாம் பண்ணி போட்டுக்க முடியாது. கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவன் திருநாமம். அவர் சொக்கத்தங்க மாட்டம் ஸ்ரீவைகுண்டத்தோடு இருப்பார். ஆனால் பணிப்பொன் போல அவன் திருநாமங்கள் தான் நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே அவன் திருநாமம். அவன் தன்னை அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். பெருமாள் ரொம்ப தூரத்தில் இருக்கின்றாலும் நாமங்கள் நம்ம பக்கத்திலிருந்து நம்ம எப்பவும் ரட்சிக்கும். எங்கே கண்டோம்னு திருஷ்டாந்த உடனே எழுதினார். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவமிரே. திரௌபதிக்கு ஆபத்திலே பிரார்த்தித்தாரோ இல்லையோ, துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று திரௌபதி பிரார்த்தித்த போது பெருமாள் அந்த இடத்துக்கு வரலே. பிள்ளலோகாச்சார் விசாரித்தார், ஏன் கூட ஓட்டமா ஓடி வந்து ஒரு கஜேந்திரன் கூட்டத்துக்காக இவர் ஓடி போகலையா? அதே போல திரௌபதி கூட்டத்துக்கும் வந்து ரட்சித்தா என்னன்னு விசாரிச்சிருந்தார். வந்திருப்பார். வந்திருந்தா பஞ்சபாண்டவாள் தலை முதல்ல உருண்டிருக்கும். அதனால தான் கண்ணன் வரலேன்னு எழுதி வச்சார் அந்த பெரியவர். வந்தால் என்ன யோசிப்பன் கண்ணன், இவ தாங்க சூதாட்டத்துல மனைவியை வச்சு தோத்துட்டா என் சொத்துன்னு நினைச்சுட்டு தானே அவன் பரிபவப்படுத்தச்சே கூட இவ ரட்சிக்கிறதுக்கு போகாது இருந்தா தப்பு. அது என்னமா திரௌபதி இவர்கள் தங்கள் சொத்தா நினைச்சுக்கலாம். எப்பப்ப கோவிந்தான்னு அவ குரல் எடுத்து கூட்டுட்டாளோ அப்ப இனிமே கோவிந்தனுடைய சொத்தாச்சேவள். அது எம் மனைவி நாசூதாட்டத்துல தோத்தேன்னு பார்த்ததே தப்பு. அடுத்த நிமிஷம் தைரியமா பஞ்சபாண்டவர்கள் போரிட்டு திரௌபதியை ரட்சித்து கொடுத்துருக்க வேண்டாமா? பகவானுடைய சொத்துக்கு ஒரு ஆபத்தினால் போய் யார் ஒருத்தன் ரட்சிக்கிறானோ அவன் தானே பாகவதன். இது என்னது ஒன்னதுன்னு பார்த்துன்னு தான் நடக்குமோ? அதனால வந்த உடனே கண்ணன் முதல்ல தலையை உருட்டியிருப்பார் அர்ஜுனனுக்கு. அதனால தான் கண்ணனுக்கு மனசுல தோணித்தான், இத்தனை பாடும் இவளுடைய மங்களசூத்திரத்துக்காக பட்டுட்டு நாமே போய் தலையை வாங்கிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் வராம திருநாமத்தை அனுப்பிச்சு வச்சுட்டானா பெருமான். ரொம்ப அழகா ஆராய்ந்து எழுதியிருக்கார் பிள்ளலோகாச்சாரியர். ஆக திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவம். திருக்கோளூர் பெண்பிள்ள ரகசியத்துல சொல்லுவர், இருகையம் விட்டேனோ திரௌபதியை போலே. முதல்ல 2 கையை மூடிண்டு பிரார்த்தித்தா, கண்ணன் வரலே. 2 கையில ஒரு கையை விட்டுட்டு கூக்குரல் இட்டால் அப்பவும் புடவ சுரக்கவில்லை. 2 கையும் விட்டுட்டு பிரார்த்தித்தாள், அப்பொழுதுதான் ஆபத்திலே புடவ சுரந்தது. ஸ்வரக்ஷணே ஸ்வான்வயம் ஒழிந்தாலே ஒழிய பெருமான் ரட்சிக்க வருவதே இல்லை. நம்மால நம்ம ரட்சிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டார். வியாபாரத்துல நீயும் கூட்டு சேர்ந்து பண்ணுன்னா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு சூடு சொரணம் ரொம்ப அதிகம். உங்ககிட்டயே வியாபாரத்தை வச்சுக்கோன்னா தான் அவர் வருவரே தவிர, நானும் பாதி பார்த்துக்கிறேன் நீயும் பாதி பார்த்துக்கிறேன்னா அப்ப நீயே பார்த்துக்கோன்னுட்டு அவர் விட்டுட்டு போடுவார். அதனாலதான் கஜேந்திரனுக்கு 1000 ஆண்டு தேவமானத்தால யுத்தம் நடந்தது. அது வரைக்கும் பெருமான் ரட்சித்துக்கு வரல. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர நீக்காய் எனவகண்டு தீராத சீத்தத்தாலும் திருமங்கையாழ்வார் பாசுரம். நம்மால நம்ம ரட்சிக்க முடியாதுன்னு எப்ப கை ஓய்ந்து போகிறோமோ அப்பதானே திருநாமம் ஆபத்திலே புடவ சுரந்தது. கேட்டா ஆண்டாள் வேடிக்கையா ஒரு பாசுரத்துல சொல்றா, கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம்னு பாசுரம். அங்கே வியாக்கியாத தெரிவித்தார், கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடையுடுப்போம்னு இருக்கும் இல்லையோ, அங்கங்கே கொண்டு கூட்டு பொருள்கோள் அணின்னு தமிழ்ல உண்டு. ஒரு சொல்லு ஒரு இடத்துல இருந்து பாட்டு கடைசியில் இன்னொரு சொல்லு இருந்தா இதை எடுத்து அத்தியாகாரம் பண்ணி அந்த இடத்துல அர்த்தம் சொல்லுவார்கள். அதை போல பாட்டு முதல்ல கோவிந்தா உந்தன்னை பாடின்னு இருக்கு, பாட்டு கடைசியில் ஆடையுடுப்போம்னு இருக்கு. ரெண்டையும் சேர்த்தார் வியாக்கியாதா. உன் திருநாமத்தை பாடினா ஆடை கிடைக்கும்னு திரௌபதி விருத்தாந்தத்தை ஆண்டாள் சொல்லுகிறாள். கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போன். அவர் கொஞ்சம் வேடிக்கையா சொல்லணும், சமத்காரமா சொல்லணும்னு தோணித்து மாத்தினுட்டார். கோவிந்தனை கூப்பிட்டா ஆடை பறிபோகும், கோவிந்த நாமத்தை கூப்பிட்டா ஆடை கிடைக்கும். 2ல எது வேணும்னு நீங்களே பார்த்துங்கோன்னார். ஏன்னா கோவிந்தன் இருந்தா இந்த இத்தனை பேர்ட்டையும் வஸ்திராபகரணமன்னோ பண்ணினான் எம்பெருமான். காலை கதுவிடுகின்ற கயலுடு வாழ விரவின்னு ஆண்டாள் பாசுரம். குறுந்திடை கோலங்கரிய பிரானே குறுந்திடை கூறபணியாயின்னு பிரார்த்தித்தாள் இல்லையோ. இவர்கள்லாம் தீர்த்தமாடிட்டு வர்றதுக்குள்ள கழட்டி வச்சிருந்த ஆடைகள் எல்லாத்தையும் பறிச்சுனுட்டு போயிட்டான் எம்பெருமான். குருந்த மரத்திலே கட்டி வைத்தான். அவர் நேர வந்தா ஆடை பறி போடுறது, அவர் திருநாமம் வந்தா ஆடை கிடைக்கிறது. நாமே முடிச்சுக்க மாட்டோமா, திருநாமம் தான் அதை விட வசத்தின்னுட்டு. அதனாலதான் இந்த பாசுரத்திலேயே நாம் பார்க்கும்போது அவன் தான் கட்டிப்பொன் போலே இது பணிப்பொன் போலே, அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். திரௌபதி காபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவமிரே. அதோடல்ல, அவனையே இல்லேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தாலும் அவன் திருநாமத்தை இல்லேன்னு மட்டும் சொல்ல மாட்டானான். ஒருத்தரை வெய்யறது கூட பேர் வேணும் இல்லையோ.
ஒருத்தரை நன்னா வச்சுடுவோம். ஆனால் வெய்யறதுக்கு முதல்ல ஆசிரியமாக ஒன்று பேரில் ஏற்றி ஆகணுமே, அதுக்கு ஒரு பேர் தேவை. சிசுபாலனே கிருஷ்ணஹாஜாரஹா கிருஷ்ணஹாச்சோரஹான்னு நன்னா வச்சான். கேட்பார் செவிச்சுடு கீழ்ம வசகுளே வையும் சேட்பால் பழம்பகவன் சிசுபாலன்னு பாசனம். அவன் வெய்யர்ச்சே கூட கிருஷ்ணஹா கிருஷ்ணஹான்னு சொல்லி சொல்லி வைச்சான் இல்லையோ. அதனால இல்லேன்னு சொல்றதுக்கு நாஸ்திகவாதம் பண்றதுக்கு கூட பேர் வேணும். இதை ராமானுஜர் ஒரு இடத்துல தான் வேறு மாதிரி எழுதி வைத்தார். இருந்தாலும் நம்ம இந்த அபிப்பிராயத்தோட கொள்ளலாம். அவர் கேட்கிறார், பல பேர் ஈஸ்வரன் இல்லேன்னு சொல்றாள் இல்லையோ நாஸ்திகவாதிகள். அவர் அழகா விகல்பமா போட்டு ஒரு கேள்விக்கு பதில் வாங்க பார்க்கிறார். அவனை உண்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தோஷம் உண்டுங்கிறீளா, அவனே இல்லேன்னு சொல்லிட்டு தோஷம் உண்டுங்கிறீளா? கொஞ்சம் இந்த வெளிப்பக்கம்லாம் போனால் ஏதான சில வாசகங்கள்லாம் எழுதி வச்சிருப்பா. இது எது இல்லை, கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. கடவுளை உண்டுன்னு சொல்லிட்டு தோஷம்னு சொல்றதா, இல்லை கடவுளே இல்லேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தோஷம் உண்டுன்னு சொல்றதா? ரெண்டு விதத்தில் சொன்னாலும் மாட்டினுடுவோம். கடவுளை உண்டுன்னு சொல்லிட்டு தோஷம் இருக்குன்னா உண்டுன்னு நீ எப்படி தெரிஞ்சுட்டேன்னு கேட்டார். சாஸ்திரம் ஒன்று தான் வழி, வேற வழி கிடையாது பெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சாஸ்திரம் அவனை குணசாலின்னு சொல்றதோட தோஷவான்னு சொல்லலை. அப்ப சாஸ்திரத்தை கொண்டு பெருமானை தெரிஞ்சுண்டா அதே வேதம் சொன்ன குணங்களையும் நான் ஒத்துட்டு தானே ஆகணும். அப்ப தோஷத்தை ஏற்ற முடியாது. பகவானே இல்லேன்னு சொல்லிட்டு தோஷவான்னு சொன்னா இல்லாத இடத்துல தோஷங்கள் எப்படி ஏத்துறது? அப்படியும் தோஷத்தை சொல்ல முடியாது. அதனால வேணும்னு வேணா நம்ம நாஸ்திகவாதம் பேசிக்கலாமே தவிர உண்மைக்கு ஒரு நாள் தர்க்கம்னு 2 நிமிஷம் அது நிற்க போவதே இல்லை. இதுக்காக சொல்ல வந்தேன், நாம ஏத்தனம்னாலும் பேர் வேணும் இல்லையோ. அவன் தன்னை இல்லை செய்கிறவர்களும் அவன் திருநாமம் கொண்டு காரியம் கொள்ளா நிற்பர். அவனை இல்லேன்னு சொல்றவா கூட நாமத்தை ஒத்துப்பாளாம். என்னைக்கு இவாளெல்லாம் பார்த்தார் பெரியவாச்சான் பிள்ளைன்னு தெரியல. வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். பரமநாஸ்திகன்னு மேடையில் பேசின்னு இருப்பான். ஆனால் அவனுடைய கிரகத்துக்குள்ளே போய் பார்த்தா 48 நாள் ஒரு மண்டலம் வியாதி போகிறதுக்கு நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்குமா. அதனாலே அவர் ரொம்ப நாள் முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கார் போல் இருக்கு. அதனால் வியாதி போகணுங்கிறதுக்காகவும் மற்றதற்கோ நாம சங்கீர்த்தனை நியமித்தா பண்ணுவார்களாம். மாத்திருகாத்துகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே. மாத்திருகாத்துகன் அம்மாவை கண்டா ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சு விட்டான். கை வலிக்கிறது, அடித்த கை வலிக்குமோ இல்லையோ. இந்த வலிச்ச கைக்கு வாயில தானு சொல்லுவா. இப்போ ஆழ்வார் திணறிக்காளாக இருந்தால் ஆழ்வாரேன்னுவா, அடிச்சுட்டு அவள் ஆழ்வாரேன்னு சொல்லுவா. நான் சொல்ல வரல. இப்போ அவர்கள் ஏதோ ஒரு பரிசிரமம் ஏற்பட்டு பாரத்தை கீழே இறக்கி வச்சா வாயில தான் ஒரு வார்த்தை வரும் இல்லையோ. இவன் அடித்தான், கை வலிக்கிற வேகத்துக்கு அம்மானானா. இந்த தாயார் வந்து கேட்டால் என்ன பிடிக்கலையோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு குறுக்க இப்போ அம்மான்னு சொல்கிறேன்? நான் ஒன்னைத்தான் பிடிக்கல, உன் பேரை பிடிக்கலன்னா நான் சொன்னேன். மாத்திருகாத்துகனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். அதே போல பகவன் நிந்தனம் பண்ணுபவனுக்கு கூட திருநாமம் விலக்கல்லவே. அரைநொந்தால் அம்மே என பிராப்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு சர்வரும் அதிகாரிகள். திருநாமம் சொல்லுகைக்கு யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டா, இதுதானே யோக்கியத்தையை பண்ணி கொடுக்க வத்து. நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்குன்னு தனி யோக்கியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாம், அதுவே அதற்குரிய யோக்கியத்தையும் கொடுத்து விடும். அதுக்கும் ஒரு திஷ்டாந்தம் சொன்னார் அவர். கங்கையில தீர்த்தமாடுறதுக்கு ஒருத்தர் போயிருந்தார். அநேக கால பாப்பங்கள் நமக்கு தொலைய போறதுங்கிற ஆசையோட கங்கையில தீர்த்தமாட போனவர் 10 அடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டார். சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சார், குளங்குட்டை ஏதானு கிடைக்குமான்னு. உட்கார்ந்தவன் பார்த்தான், என்னத்துக்கு சுவாமி குளத்தை தேடுறீர்? கங்கையில தீர்த்தமாட போனோம், அதுக்கு முன்னாடி குளிச்சு சுத்தி பண்ணிட்டு போலாமேங்கிறதுக்காக தேடுறேன்னார். எதுக்கு தீர்த்தமாட போறீர்? எல்லா பாப்பங்களையும் தொலைக்குங்கிறதுக்காக. இந்த குளத்துல குளிக்காத பாபத்தையும் அதுவே தீர்க்கும், போய் குளியும்னார் அவர். அதே போல நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒரு யோக்கியத்தை தேடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த நாம சங்கீர்த்தனமே எல்லா பாபங்களையும் சேர்த்து போக்கும் இல்லையோ. இன்னொரு யோக்கியத்தையை கொண்டு நாமங்களை பாட வேண்டாம், இதுதானே யோக்கியத்தையை பண்ணி கொடுக்க வத்து. அதனாலதான் இந்த பாசுரத்திலே காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து. இந்த கலியை கடந்தோம், கடந்து போறதுனாலே பின்னாடி விட்டதை பத்தி கவலைப்பட வேண்டான்னு தான் அர்த்தம். கடக்க பாய்ந்து கலி கோலாகத்தை தவிர்த்தோட்டமா. இனிமே இந்த கலி நம்மளை ஒன்றும் பண்ண போறதே இல்லை. சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தமுத்தாழ்ந்தது கண்டு அவையந்தன கண்ணருளால் தந்தவரங்கனும் தன்ஷரல் தந்திலன் தானது தந்து. கலியுருளே மிடதரு காலத்து ராமானுஜன் திருவரங்கத்தமதனார் அற்புதமா சாதிக்கிறார். இந்த லோகம் முழுக்க கலி இருளாலே சூழ்ந்து கிடந்த போது ராமானுஜர் பிறந்தார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜ திவாகரா. ஆழ்வாராச்சாரியர்கள் தான் சூரியனை போல பிறக்கிறார்கள் கலியை கடத்துவிப்பதற்காக. தொண்டர்புடி ஆழ்வார் சாதிக்கிறார், கலி தன்னை கடக்க பாய்ந்து. அந்த கலியை தாண்டிட்டாராம் ஆழ்வார். தாண்டினதுனால இனிமே பயப்பட வேண்டிய தேவையில்லைன்னா கடக்க பாய்ந்து என்னமோ தானே தாண்டினாப்பில் இங்கே பேசின்றாரோ இல்லையோ. வைக்காத உடனே கேட்டார், நாம வைபவன் தானே இவரை தாண்டு வச்சுது, என்ன தானே பேசின்றாப்புல தடந்தாப்புல பேசுறாருன்னா
நாமத்துக்கு இருக்கிற பிரபாவம் எல்லாத்தையும் அதுதான் பண்ணுமா. ஆனால் நாமே பண்ணாப்புல ஒரு பிரமத்தை ஏற்படுத்திடுமா. நாம கடக்கிறதே இல்லை, அதுதான் நம்மை கடத்து விற்கிறது. ஆனால் தான் கடத்தினாப்புல தோற்ற செய்யாமல் நாம கடந்தாப்புல அது காட்டி கொடுக்கறது இல்லையோ. கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம். நாவல்னு ஒரு சொல்லு வந்திருக்கு. நாவல்னா நாவலோ நாவல், அறையோ அறை. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறதுன்னு வச்சுங்கோ. சண்டை நடக்கச்சே யார் ஜெயிக்கிறாளோ அவ நாவலோ நாவல், அறையோ அறைன்னு சொல்லணும். தோக்கரவா தடம் பொங்கத்தம் பொங்கோன்னு சொல்லணும். திருமங்கையாழ்வார் இதுக்குன்னு 10 பாட்டு பாடினார். நாமும் அவன் தான் செம்பன் நீழ்முடி எங்களி ராவணன் வம்புலாங் கடிகாவில் சிறையா வைத்ததே குத்தமாயித்து காணீர் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ராட்சசர்கள்லாம் தோத்துண்டே இருக்கானா ராமராவண யுத்தத்திலே. நாங்கள் அடிபட்டு போகிறோமேன்னு ரொம்ப வருத்தத்தோடு அழறாப்போ. தடம் பொங்கத்தம் பொங்கோன்னுட்டு ஜெயிக்கிறவன் நாவலோ நாவல்னு பாடுவன். அதனால தான் நாவலிட்டுழுதருகின்றோம். நாம் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டோம். உழுதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே. யமபட்டர்கள் எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுறார் ஆழ்வார். நிறைய யமனுடைய கிங்கரர்கள் வரா. அவ தலை முழுக்க நாம காலையிட்டு வச்சு நடக்க போகிறோம்னு தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசுரம். பார்த்தாலே யம பயம் நீங்குங்கிறது தோன்ற சொல்லியும். இத்தனை நாள் யமன்னு பேரை கேட்டாலே பயந்துண்டோம். இப்ப யமகிங்கரர்களுடைய தலையில காலையிட்டு நடப்போம்னு சொல்லுவார்னா ஏதோ பலம் வந்துடுத்துன்னு தான் அர்த்தம். வைக்காத உடனே எழுதினார், அங்கு நாமி பலம் இங்கு நாம பலம்னு சாதித்தார். இத்தனை நாள் கிஷ்கிந்தையிலே வாலியை பார்த்தா பயந்து நடுங்கி ஒடுங்கின்னு இருந்தான் சுக்ரீவன். ரிஷமுக பர்வத்தத்தில் ஒளிஞ்சின்னு இருந்தான். இன்னைக்கு ராமனை அண்ட கொண்ட பலத்தாலே கிஷ்கிந்தா துவாரத்தில் நின்று வாலியை யுத்தத்துக்கு அழைச்சான் இல்லையோ. தாரையே சொன்னான், யாரையோ கைகோத்துன்னு வந்திருக்கான் வாலி, தப்பு பண்ணிவிடாதே, போய் அவங்ககிட்ட அபச்சாரப்படாதே. நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி. ராமன் திருக்கைகளை கோத்துன்னு இருக்கான், அபச்சாரப்படாதேன்னு சொல்லி பார்த்தாளோ இல்லையோ. அங்கே சுக்ரீவனுக்கு ராமனை அண்ட கொண்ட பலம், இங்கே தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு ராம நாமத்தை அண்ட கொண்ட பலம். இங்கே நாமத்தை பிடிச்சுனுட்டார், அங்கு நாமியே பிடித்து கொண்டான். திருநாமத்தை கையில் பிடிச்சோன்னு இப்போ தைரியம் வந்துடுத்து. நாவலிட்டு உழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மொத்த பேரையும் கூட்டுட்டு நாங்கள் எல்லாரும் இப்போ தலையில் காலை வச்சு நடக்க போகிறோங்கிறார். வைக்காத உடனே கேட்டார், இவர் தானே நாமத்தை சொன்னார், ஏதோ கூட்டமாக நாவலிட்டு உழுதருகின்றோம் என்று எல்லாரையும் சேர்த்துக்கிறாரே, ஆறச் சேர்த்துக்கிறார்னார். நாமத்தை சொன்ன உடனே இவரே சதசாக்கையாக பனைத்தபடின்னு வியாக்கியானம். திருநாமத்தை சொன்னால் நல்லா புஷ்டியாக பருத்து படுவோமா. நம்மளையே நாம்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமை வந்துருத்துனா இப்போ தொண்டடிப்புடி ஆழ்வாருக்கு. அதனால தான் நாவலிட்டுழுதர் கொன்னோம்னார். ரெண்டாவது, ஆழ்வார் பாடுறதே ஸ்ரீரங்கத்திலேருந்து, பாடுறதே ரங்கநாதனுக்காக. இந்த ஊரில் ரங்கான்னு பேர் சொல்லாதவர்கள் உண்டா? மொத்த பேரையும் தங்கோட்டியில் சேர்த்து விட்டாராம். நாவலிட்டுழுதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. நமன் ஒத்தம் வந்தா போறாதா? ஆனால் நமன் தமர்கள் மொத்த பேரையும் சேர்த்து கூப்பிடுறார் ஆழ்வார். ஏனென்றால் நாங்கள் நிறைய பேர் இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணி தலையில் கால் வச்சு நடக்கிறதுக்கு வந்துவிட்டோம். ஒரு யமன் வந்தால் நடக்கிறதுக்கு இடம் போறாதான். அதனால தான் யமபட்டர்கள் மொத்த பேரையும் சேர்த்து விட்டார் ஆழ்வார். அந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்பட்டிருக்கு. வியாக்கியாதா தெரிவிக்கிறார், இந்த பாட்டை பார்த்தா என்னமோ நமன் இவர் காலை தான் தலையில் வச்சுக்க மாட்டேன்னு ஓடுறாப்புலையும், இவர் அவனை இழுத்து பிடிச்சு காலில் தலையில் வைக்கிறாப்புலையும் தோன்ற சொல்லியோ இல்லேன்னு விட்டார். இவர் தனக்கு இருக்கிற தைரியத்துக்காக இப்படி சொல்லிக்கிறாரே தவிர யமனுக்கு இவன் திருவடி தலையில படுமான அதை விட ஆசைன்னு எழுதினார் சுவாமி. ஏனென்றால் தஸ்ய யஜ்ஞவராசஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா. விஷ்ணு தர்மத்தில் அழகா தெரிவிக்கிறார், யஜ்ஞவராகனான எம்பெருமான் அமிதமான அபரிமிதமான தேஜஸ் படைத்தவன். அவனை பற்றி நமகான்னு யார் ஒருத்தர் சொன்னாலும் யமதர்மராஜன் அவர்களுக்கு நமஹா நமஹா நமஹான்னு விடாம சொல்லுவனோ. அதனாலே பெருமானுடைய திருநாமத்தை சொல்றவா அவ திருவடிகள் தன் தலையில படுமான்னு யமதர்மராஜனே காத்து கொண்டு தான் இருக்கிறான். திருச்சேரைங்கிறது பஞ்சசார க்ஷேத்திரம்னு சொல்லுவாள் இல்லையோ. கண்ஷோர வெண்குருதி வெந்திழிய வந்தடல் போல் கூந்தளாலை மண்ஷேர முலையுண்ட மாமதலாய் செல்வ தன்ஷேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரேன்னு திருமங்கியாழ்வார் பாசுரம். எம்பெருமானுடைய திருநாமத்தை யாரு சொன்னாலும் அவனை யாரு தொழுதாலும் அவர் திருவடிகளை என் தலையால தாங்குவேன்னு திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். 2 பேர் நண்பர்கள் சாரநாத பெருமான் கோவில் வாசல் வழியாக போயிருந்தா. ஒருத்தர் சொன்னார் உள்ள போய் பெருமானை சேவிச்சுட்டு வரலான்னுட்டு. அடுத்தவர் சொன்னார் இல்லை நான் சேவிக்க வரலேன்னு மறுத்தார். ஏன் சுவாமி தரிசனம் வேண்டாமான்னா, நான் திருவங்கியாழ்வார் இடத்துல அபச்சாரப்படுறதா இல்லையேன்னார் அவர். ஏன்னு பக்கத்தில் இருக்கிற கேட்டார், நான் இப்போ உள்ளே போய் சேவிச்சுட்டு வந்தா செல்வ தன்ஷேர எம்பெருமான் தாழ் தொழுவாரா நான் ஆயிடுவேன். உடனே திருமங்கியாழ்வார் வந்து என் காலை தூக்கி தன் தள்ள வச்சுக்க பார்ப்பார். திருமங்கியாழ்வார் தலையில் போய் நம்ம காலை வைக்கலாமா? அதுக்காகத்தான் பெருமானே சேவிக்கலேன்னார்.